ஹிந்தியில் பாரகடி, தமிழில் உயிர்மை எழுத்துக்கள். இதனுடைய 5 வரிகளோட எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது அப்படின்னு நாம பார்த்துட்டோம். இன்னைக்கு 6வது மற்றும் 7வது இந்த வரிகளோட எழுத்துக்களை எப்படி உச்சரிப்பது அப்படின்னு இந்த வீடியோவில் நாம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த எழுத்துக்களை நீங்க உச்சரிக்கும் போது ஒரு சின்ன வித்தியாசம் தான் இதில் இருக்கு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர் நீங்க உச்சரிக்கும் போது ச ச ச அப்படின்னு உச்சரிப்பீங்க. இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது கொஞ்சம் அழுத்தி, அதாவது இச்ச 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 அப்படின்னு உச்சரிப்பீங்க. இதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இந்த 2வது எழுத்து பாருங்க. இது நம்ம சா 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 அப்படின்னு உச்சரிப்போம். இந்த எழுத்து உச்சரிக்கும் போது இச்சா இச்சா சா அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறீங்க. இது பாருங்க, சி CHI சி சி அப்படின்னு உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்தை அழுத்தி உச்சரிக்கிறீங்க, அதாவது சி 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 அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்து நெடில உச்சரிக்கணும். சி 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இந்த எழுத்து சி 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 அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்து நல்லா பார்த்துங்க. ஹிந்தியில இந்த எழுத்து சூ 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 அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து சூ 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 அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தை நீங்க உச்சரிக்கும் போது சூ 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 நெடில்ல நீங்க உச்சரிக்கணும். அதே மாதிரி இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது கொஞ்சம் அழுத்தி அதை உச்சரிக்கிறீங்க. இச்சு 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இது ட்ரூ 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 அப்படின்னு உச்சரிப்போம். இது ட்ரூ 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 அழுத்தி உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்து சே சே சே. இந்த எழுத்து சே 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 அழுத்தி உச்சரிக்கிறோம். அதே இந்த எழுத்து பார்த்துங்க, இதுல சை 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 அப்படிங்கிறோம். இது சை 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 அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது சோ சோ சோ. இங்க சோ 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 இவ்வளவுதான். அந்த ஒலிப்பு முறையில சின்ன வித்தியாசம் தான் வருது. இதை நாம நல்லா பிராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா நீங்களும் பேசலாம். இது நாம சௌ 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 அப்படின்னு சொல்றோம். இதை உச்சரிக்கும் போது உங்களுக்கு இச்சௌ 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 அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது சம் 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 அப்படின்னு உச்சரிக்கணும். இது அழுத்தி சொல்றீங்க. இச்சம் 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 அப்படின்னு உச்சரிக்கிறீங்க. இந்த எழுத்து சஹ 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 அப்படின்னு உச்சரிக்கீங்க. இதை உச்சரிக்கும் போது அழுத்தி, அதாவது இச்சஹ 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 அப்படின்னு அழுத்தி நீங்க உச்சரிக்கணும். தயவு செய்து இந்த இடையில இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒன்றும் புரியாது. இதனால ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து நீங்க ஆர்டர் படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்து நீங்க ஹிந்தி கத்துக்குப்பீங்க. இந்த லெசன் தான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.